பாட்டி நீ இப்படி உட்காந்துக்கிறது பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. குடியரசுக் கட்சிக்குள் ட்ரம்புக்கான ஆதரவு அதிகரிக்கின்றதா குறைகின்றதா? அமெரிக்க உளவுத்துறை ட்ரம்பை எச்சரித்தும் ட்ரம்ப் கேட்டுக்கொள்ளாமல் இருந்ததற்கான காரணம் என்ன? தொடர்ந்தும் எரிபொருள் விலை அதிகரித்தால் கீழத்தேச நாடுகள் பாதிக்கப்படுமா? குறிப்பாக இலங்கையின் நிலைப்பாடு இனி வருங்காலங்களில் எவ்வாறு இருக்கும்? தொடர்ந்து பேசலாம். இது ஆயுதம். இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். போர் தொடர்ந்து நடந்து வர்ற இந்த சூழ்நிலையில் மிக பெரிய அளவிலான பாதிப்புகளை கீழத்தேச நாடுகள் எதிர்கொண்டிருக்கின்றன. அதன் பின்விளைவுகள் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டு வருகின்றது. ஏற்கனவே இந்த விடயங்கள் எதிர்கூறப்பட்டிருந்தாலும் இந்த போர் பதற்றத்தின் காரணத்தினால இந்த விடயங்கள் தொடர்பாக மேலத்தேச நாடுகள் அல்லது வல்லாதிக்க நாடுகள் தங்களுடைய பார்வையை செலுத்தல என்பதுதான் உண்மை. இப்பையும் செலுத்தி இருக்கின்றார்களாண்டா இல்லை. தங்களுடைய வெள்ளாதிக்க மனப்பான்மையில இருந்து கொண்டுதான் அவர்கள் சிந்திக்கின்றார்களே ஒழிய கீழத்தேச நாடுகள் பெற்ற கவலை அவர்களுக்கு இல்லை. சீனாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், தங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வது என்பது தொடர்பாகத்தான் அவர்களுடைய கவலை இருக்கின்றது. கீழத்தேச நாடுகள் கூட அமெரிக்காவா ஈரானா என்கின்ற ஒரு போட்டி சூழ்நிலையை தங்களுடைய மனதில் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிலர் ஈரானுக்கான தங்களுடைய ஆதரவு நிலைப்பாடுகளையும், ஒரு சிலர் அமெரிக்காவுக்கான தங்களுடைய ஆதரவு நிலைப்பாடுகளையும் காட்டிக் கொண்டிருக்கின்றார்களே தவிர தங்களுடைய நாட்டுக்கான அடுத்த கட்ட நிலைமைகள் தொடர்பான கேள்வி எப்படி இருக்கின்றது என்கின்ற கவலை அவர்களுக்கு இருக்காண்டா அதுவும் ஒரு பக்கத்தில் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இப்படியான இந்த சூழ்நிலையில் இந்த இராணுவ நிலவரங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, துபாய் விமான நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதால், ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதால் எரிபொருள் சேமிப்பு கிடங்கு தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஈராக்கினுடைய பக்தாக் நகரில் உள்ள அமெரிக்க தூதரத்தை இலக்கு வச்சு ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோர்முஸ் நீர்நிலையில் இன்னமே நிலத்தடி கன்னிவெடிகள் இருக்கின்றன என்கின்ற தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதுவரையிலுமே இந்த 12 கன்னிவெடிகள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த நிலைமையில தொடர்ந்துமே இந்த போர் பதட்ட நிலை நீடித்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த போர் பதட்ட நிலை காரணமாக அமெரிக்காவில் என்ன நிலைப்பாடு இருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் எழுந்திருக்கின்றது. குடியரசுக் கட்சிக்குள்ள குழப்பம், ட்ரம்புக்கு எதிராக பலரும் திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற நிலைப்பாடு வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட இன்னமுமே அந்த நிலைப்பாடு சரியான முறையில் மக்களுக்கு போய் சேரல. ஏனென்றால் ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் குடியரசுக் கட்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். முன்னைய காலகட்டங்களில் ஒரு சில எதிர்ப்புகள் இருந்தாலும் இப்போ அந்த எதிர்ப்புகளை ட்ரம்ப் தனக்கு சாதகமாகத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்கின்ற விடயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் உண்மையிலேயே ட்ரம்பை எதிர்ப்பது என்பது ஒரு அரசியல் தற்கொலைக்கு சமமானது என்று சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே உள்நாட்டு குழப்பம் அமெரிக்காவில் தொடர்ந்து இருக்கின்றது, ட்ரம்புக்கு எதிராக திரும்பப்படுகின்றது என்று கூறியிருந்தாலும் கூட குடியரசுக் கட்சிக்குள்ள இப்ப அந்த குழப்பம் இல்லை என்றுதான் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்படி இருந்தாலும் கூட ஒரு சிலர் தான் ட்ரம்புக்கு எதிராக திரும்பி கொண்டிருக்கின்றார்களே தவிர ட்ரம்புக்குரிய ஆதரவு நிலைப்பாடு அதிகமாகத்தான் இருக்கின்றது என்கின்ற விடயம் ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்புக்கு என்னதான் குடியரசுக் கட்சிக்கு ஆதரவு இருந்தாலும் மக்களுடைய ஆதரவு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. போருக்கு முதல் $80 இருந்த இந்த கச்சா எண்ணெயினுடைய பீப்பாயினுடைய விலை இப்போ $150 தாண்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியில் ஒரு பதட்ட நிலையை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்காவிலும் கூட இந்த உணவுப் பொருட்களுடைய விலை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. அதற்கு காரணம் இந்த எரிபொருள் விலையேற்றம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டது அமெரிக்க மக்கள் மத்தியிலேயும் கூட ஒரு பதட்ட நிலைமையை ஏற்படுத்தியிருக்கு. ஆகவே அமெரிக்க மக்கள் ட்ரம்புக்கு எதிராகத்தான் இன்றைய காலகட்டத்தில் திரும்பி இருக்கின்றார்கள். இனிவரும் காலகட்டங்களில் இது இன்னுமே நெருக்கடியாக நீடிக்குமாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலைமையை மக்கள் எதிர்ப்ப ட்ரம்ப் சந்திப்பதற்கான நேரிடும் என்பதற்கான எதிர்வு கூறல்கள் கூறப்படுகின்றன. அதற்காகத்தான் ட்ரம்ப் இந்த ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கான சில சந்திப்புகளையும் சில அமைதி பேச்சுவார்த்தைகளையும் நட்பு நாடுகளோட அவர் செய்திருந்தாலும் கூட நட்பு நாடுகள் அதை நிராகரித்திருக்கின்றன.
ஆகவே இது மிகப்பெரிய அளவில் ட்ரம்புக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய சீன பயணம் கூட ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் கூட சீன ஜனாதிபதியோடு அவர் இந்த விடயங்கள் தொடர்பாக பேச இருக்கின்றார். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோர்மூஸ் நீரிணையை திறந்து விடுவது, உங்களுக்கு தெரியும், சீனாவினுடைய ஒரு சில கப்பல்களை ஈரான் செல்வதற்கு அனுமதித்திருக்கின்றது. இந்தியாவினுடைய கப்பல்களை ஈரான் செல்வதற்கு அனுமதித்திருக்கின்றது. அதே போல இந்த கோர்மூஸ் நீரிணையை வளமைக்கு திரும்பும் வகையில் பொருளாதார நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற சில காய் நகர்த்தல்களையும் பேச்சுவார்த்தைகளையும் சீனாவினுடைய அதிபரோடு இவர் முன்வைப்பார் என்று எதிர்கூறப்படுகின்றது. ஏற்கனவே அதனுடைய பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக நடந்து வருகின்றன என்கின்ற விடயம் பேசப்பட்டிருந்தது. ரஷ்யா நேரடியாக சொல்லியிருந்தது, இந்த போர் முடிவு கொண்டு வரப்படும் பட்சத்தில் ஒரு சரியான நடைமுறை இதற்கு இருக்குமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய சில எரிபொருள் கொடுக்கல் வாங்கல்களை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் ஏற்கனவே பேசப்பட்டது, இந்த அவர் கொல்லப்பட்ட இந்த புதிய உச்ச தலைவரோடு இந்த போர் நிறுத்தப்படலாம் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்பார்த்திருந்தது. ஆனால் ஈரான் தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையில் இன்னும் பலமாக மேற்கொண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய இந்த ஆயுதங்களுடைய அல்லது ஏவுகணைகளுடைய எண்ணிக்கையை அதிகரித்திருந்தார்கள் ஈரான் இந்த புதிய உச்ச தலைவர் கொல்லப்பட்டதன் பின்னர். ஆகவே அமெரிக்காவினுடைய இந்த கணிப்பு தவறானதின் பால் தான் இந்த பொருளாதார சிக்கல்கள் தொடர்ந்து ஏற்பட்டிருக்கின்றன. உக்ரைனுடைய போரில் எதிர்பார்த்ததை போன்று, அது மட்டும் இல்லாமல் முன்னைய காலகட்டங்களில் ஒரு நாட்டுக்குள்ள அமெரிக்கா எப்படி செல்வாக்கு செலுத்துமோ அதே மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் இந்த போரிலையும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட அந்த சிக்கல்களை இப்போ அமெரிக்கா தான் எதிர்கொண்டு வருகின்றது என்பதுதான் ஒரு கருத்தாக இருந்தது. இருந்தாலும் கூட இந்த உள்கட்சி குழப்பம் அமெரிக்காவுக்கு இருக்காண்டா இல்லை என்றுதான் சொல்லணும். ஒரு சில ஆதரவாளர்கள் தான் அந்த சில நிலைப்பாடுகள், எதிர்க்கட்சிக்கு ஆதரவான ஒரு சிலர் தான் இந்த நிலைப்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்று அமெரிக்காவினுடைய உள்ளக அரசியல் விவகாரங்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ஈரானுக்கும் ஒரு சாதகமான நிலைப்பாடு இருக்கான்னு கேட்டால் இல்லை என்று தான் சொல்லணும். கோர்மூஸ் நீரிணையை மூடினது ஈரானுக்கும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கல்களை ஏற்பட்டிருக்கின்றது. மிகப்பெரிய அளவிலான எரிபொருள் ஏற்றுமதியை செய்கிற ஈரான் அதில் தோல்வி கண்டிருக்கின்றது என்று தான் சொல்லணும். ஏனென்று பார்த்தீங்கன்னா ஒரு சில நாடுகளோட மட்டும்தான், இப்போ குறிப்பிட்டது போல சீனாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், இப்போ ஒரு சில நாடுகளோட மட்டும்தான் அந்த ஏற்றுமதியை செய்யுது. அந்த ஏற்றுமதியும் அதனோட பொருளாதாரத்துக்கு காணுமாண்டா இல்லை என்ன சொல்லணும். ஒரு பொருளாதார பற்றாக்குறையைத்தான் இப்போ ஈரான் மேற்கொண்டிருக்கின்றது. மிகப்பெரிய அளவிலான அழிவுகளை சந்தித்திருக்கின்றது. எண்ணெய் கிடங்குகள் மேலே தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ட்ரோன் தளங்கள் மேலே தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கருத்து கணிப்பு ஒன்று வந்திருக்கின்றது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த போர் சூழலில் ஆபரேஷன் எபிக் பியூரி ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் 350 பிப்ரவரி 28 மட்டும் 350 ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் மேற்கொண்டது. அது மார்ச் 14 25 குறைந்திருக்கின்றது. ஆகவே மிகப்பெரிய அளவிலான ஆயுத உற்பத்தி வீழ்ச்சியையும் ஈரான் கண்டிருக்கின்றது என்றால் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். என்னதான் ஈரானுக்கு ஆதரவாக இந்த நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்திருந்தாலும் கூட பொருளாதார அடிப்படையிலையும் ஆயுத உற்பத்தி அல்லது தன்னுடைய ஆயுத தளபாடங்கள் அடிப்படையிலையும் ஈரானுடைய நிலைமை படுபாதாளத்தில் இப்போ தள்ளப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. இருந்தாலும் கூட ஈரான் தன்னுடைய போர் சூழலை தொடர்ந்துமே நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கிறது. தன்னுடைய போர் நிலைப்பாடுகளில் இருந்து பின்னடிக்கின்ற அல்லது பின்வாங்குகின்ற ஒரு நிலைப்பாடு அதை மேற்கொள்ள இல்லை. அது இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பிக்கின்றது. அதுதான் இப்போ எங்களுடைய இலங்கையாகட்டும் அல்லது கீழத்தேச நாடுகள் மேலேயும் மிகப்பெரிய அளவில் தாக்கம் செலுத்தியிருக்கின்றதுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த ஒரு நாட்டில் ஒரு விடுமுறை இல்லாத நாளை விடுமுறையாக அறிவிக்கின்ற அளவுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது என்றால் ஒரு சிக்கல் நிலைமைக்க இலங்கை தள்ளப்பட்டிருக்கின்றது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய அளவிலான எரிபொருள் சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. மீண்டும் QR குறியீடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்ட குறியீடுகள் மீண்டும் பாவனைக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த பாவனையில் இருக்கிற குறிப்பிட்ட அளவு பெட்ரோலினுடைய அளவுகள் போதுமானதாண்டா ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. நெடுந்தூரம் பயணம் செய்வர்களாக இருக்கட்டும் அல்லது அவசர தேவைக்காக நெடுந்தூரம் பயணம் செய்வர்களாக இருக்கட்டும், இவர்கள் மிகப்பெரிய அளவிலான சிக்கல் நிலைமைகளை எதிர்கொள்ளப் போகின்றார்கள். அதற்காகத்தான் இந்த அரசாங்க விடுமுறையை அறிவித்திருக்கிறது புதன்கிழமையிலே. அதிலேயும் ஒரு சில நிறுவனங்களுக்கு இந்த விடுமுறை இல்லை. தனியார் நிறுவனங்களை பரிந்துரைத்திருக்கின்றது புதன்கிழமை விடுமுறை விட வேண்டும் என்று. ஆனால் இந்த தனியார் நிறுவனங்களும் இந்த புதன்கிழமை விடுமுறைக்கு சம்மதிக்குமாக இருந்தால் உற்பத்தி பொருளாதாரம் மிக பெரிய அளவில் அடிவானும். உண்மையிலேயே என்னதான் வீட்டில் இருந்தவாறே வேலை செய்து சொல்லியாலும் கூட
இந்த உற்பத்தி ரீதியான பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்றதுல மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்க போன்றது. சரி, புதன்கிழமையும் தொடர்ந்தும் இந்த விடுமுறை நாள்கள் நடைமுறைப்பாட்டுக்கு வந்தாலும் கூட அங்கே எரிபொருள் சிக்கல் மீண்டும் இடம்பெறுற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஆகவே ஒரு நாளை விடுமுறை ஆக்குகின்ற அளவுக்கு ஒரு எரிபொருள் சிக்கல் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் ஜனாதிபதி அன்ரகுமார் ரசநாயக்க அவர்கள் கூறுகின்ற பொழுது தேவையற்ற சில நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம் என்ற தேவையற்ற போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம், கொஞ்சம் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆகவே ஒரு எரிபொருள் சிக்கலை இலங்கை எதிர்கொண்டிருக்கின்றது என்றது எரிபொருள் சிக்கல் மட்டுமில்லை, இனி வருங்காலங்களில் உணவு தேவை மற்றும் உணவு தட்டுப்பாடு கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று எதிர்கூறப்படுகின்றது. இது வெறுமனே இலங்கை மட்டுமல்ல, ஏனைய நாடுகள் கூட இந்த சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கின்றன இன்றைய காலப்பகுதியில். குறிப்பாக இந்த போரினுடைய நிலைப்பாட்டில் இருக்கிற அமெரிக்காவில் கூட இப்போ உணவுப் பொருள் தட்டுப்பாடு மிக பெரிய அளவில் வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அதை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். அதான் நாங்கள் ஏற்கனவே கூறியது போல மக்கள் இதற்கு எதிராக செயல்படுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். அமெரிக்க அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் திரள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது என்று பேசப்படுகின்றது. இது ஒரு வகையில் இருக்க அமெரிக்கா சில உளவுத்துறை தகவல்களை வழங்கியிருந்தாலும் கூட, அமெரிக்காவினுடைய உளவுத்துறை ட்ரம்புக்கு சில தகவல்களை வழங்கியிருந்தாலும் கூட அவர் அதை அசமந்த போக்காக நிராகரித்திருந்தார் என்கின்ற விடயங்கள் பேசப்படுகின்றது. இந்த மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் வளைகுடா நாடுகள் மேலே நீங்கள் ஈரான் மேலே தொடர்ந்துமே இந்த ஆயுதங்களை ஏவுவார்களாக இருந்தால் இந்த ஈரான் மேலே நடக்கின்ற இந்த யுத்தத்தினுடைய பின்விளைவுகள் வளைகுடா நாடுகளுக்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஈரான் உடனடியாக வளைகுடா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் மேலே தன்னுடைய தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்று உளவுத்துறை தகவல் வழங்கப்பட்டதாகவும், ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த விடயங்கள் தொடர்பாக கேட்கப்படுது, இது பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, எந்த ஒரு தகவல்களும் எனக்கு வழங்கப்படவில்லை என்று கையை விரித்து விட்டார் என்கின்ற தகவல்கள் பேசப்படுகின்றது. ஆகவே இந்த விடயத்தில் பேசுகின்ற போது ஒரு அசமந்த போக்காக ஏனோ தானோ ஒன்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்கிற ஒரு பாங்க ட்ரம்ப் குறைத்து கொள்ளணும் என்கின்ற விமர்சனங்களும் தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்றன. ஆகவே எல்லா நடவடிக்கைகளையும் எல்லா இராணுவ நடவடிக்கைகளையும் வைத்து பார்க்கின்ற பொழுது இறுதியில் பாதிக்கப்படுவது யார் என்று பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் உலக வலய நாடுகள்லாம். இந்த நட்பு நாடுகள் அல்லது வெள்ளாதிக்க நாடுகள் என்று சொல்லிக்கொள்கின்ற நாடுகள் தங்களுக்குள்ள சில நட்பு உடன்படிக்கைகள் அல்லது நட்பு ரீதியான பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் ஊடாக அவர்கள் ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு செல்வதற்கான ஒரு நடைமுறை சாத்தியம் ஒன்று காணப்படுகின்றது. ஆனால் அந்த நடைமுறை சாத்தியம் கீழத்தேச நாடுகளுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ரஷ்யா கூட தன்னுடைய மானிய அடிப்படையிலான எரிபொருள் வளங்களை நிறுத்தி இருக்கின்றது. இனி வியாபாரத்துக்கு தான் நீங்கள் முன்னுரிமை, மற்ற நாடுகளுக்கு எந்த அடிப்படையில் எந்த பில்லில் நாங்கள் கொடுக்குறோமோ அதே அடிப்படையில் தான் இந்தியாவுக்காக இருக்கட்டும் சரி, மூன்றாம் உலக வலய நாடுகளுக்காக இருக்கட்டும் சரி, நாங்கள் எரிபொருளை விநியோகிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலான எரிபொருள் சந்தையை வச்சிருக்கின்ற ரஷ்யா இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றது, மிகப்பெரிய அடியாக விழுந்திருக்கிறது. ஆகவே இந்த மூன்றாம் உலக வலய நாடுகள் என்னென்ன நெருக்கடிகளை இனி சந்திக்க போகின்றது என்பதுதான் மக்கள் மத்தியில் இருக்கிற கேள்வியாகவும் பதற்றமாகவும் இருக்கின்றது.